ஹாய் டெக்கீஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொறுமையாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கான பேசிக்கான வீடியோ. இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஆர்என்டிலாம் பண்ண முடியும். ப்ரோக்ராமிங்லேயும் உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் ஈஸியாக நல்லா அதிகமாக டெவலப் பண்ண முடியும். ஸோ இது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக கவனித்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட நாலேஜை இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஏங்கிற வேர்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? நான் இங்கே ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து நேனோ எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஏன்னு ஒரு கேரக்டர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, சரிங்களா? ஏன்னு வேலையை கிளிக் பண்ணும்போது அதில் எப்படி கரெக்டாக ஏன் பிரிண்ட் ஆகுது, சரிங்களா? இதில் உள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு வந்து கனெக்டில் இருக்கும், ஓஎஸ்ஆர் ரன்னிங்கில் இருக்கும்போது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து கீபோர்ட் கனெக்ட், சரிங்களா? கீபோர்ட் ஓகே. ரெண்டாவது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் வந்து ஏதாவது இன்டரப்ட் வந்துட்டு இருக்கான், லிசன் பண்ணியிருக்கேன். இன்டரப்ட், சரிங்களா? லிசன்லேயே இருக்கும், சரிங்களா? சரி, ப்ராசஸர் உள்ள அதோட கான்ஸ்டன்ட் வேலையை செஞ்சுட்டு இருக்கும். சிப் செட்டு வந்து அந்த ப்ராசஸுக்கு தேவையான டேட்டாவை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, ரேம் வந்து ப்ராசஸர்ல இருந்து வர்ற அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். சரி, இந்த விஷயம் தான் நடக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஏங்கிற ஒரு கேரக்டரை ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து பவுன்ஸும், கீபோர்ட் பவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் பாஸ் ஆகும். அப்போ ஓஎஸ் வந்து அந்த லிசன் பண்ணதை இதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் வந்திருக்கு, இதை நான் உள்ளே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ப்ராசஸர் அனுப்பும். ப்ராசஸர் வந்தோன்னே என்ன ஆகும்னா, இது என்ன சிக்னல் கவனின்னு சொல்லிட்டு இந்த சிப் செட்டுக்கு அனுப்பும். சிப் செட்டு போய் என்ன பண்ணுன்னா, இது எந்த மெமரி அட்ரஸ்லேருந்து வந்திருக்கு, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். ஓகே, இந்த கீபோர்ட்லேருந்து வந்திருக்கு, ஓகே என்ன கேரக்டர் இருக்குது, அதை அப்படி எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் ப்ராசஸரில் கொண்டு போய் கொடுக்கும். கொடுத்தோன்னே ப்ராசஸர் அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி இந்த ஏங்கிற கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறதுக்கான டேட்டாவை கொண்டு போய் ரேமில் கொண்டு போய் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரேம் வந்து அது அவுட்புட்டாக கொடுக்கும். இதுதான் பேசிக்காக உங்களுக்கு நடக்குது, சரிங்களா? இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஒவ்வொன்றும் எனக்கு ஆர்என்டி பண்ணி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு நம்ம வீடியோ ஒவ்வொன்றுக்கும் ஆர்என்டி பண்ணி போடலாம், தெளிவாக அவுட்புட்டோட போடலாம். ஸோ அதுக்கெலாம் டைம் எடுக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நமக்கு வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போது இதுதான் முக்கியமானதுன்னு சொன்னீங்களா அப்படின்னா இல்லை, இதோட ரொம்ப முக்கியமானது இது வந்து ரா லெவல், அதாவது லோ லெவலில் நடக்கிறதா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் லோ லெவலில் நடக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். ஓகே, இதில் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிக்கல் சிக்னல் பல்ஸ், அவ்வளோதான். இதுக்கு தெரிஞ்சது 0 or 1, சரிங்களா? இதுக்கு பேஸ் வந்து 2, சரிங்களா? எல்லாமே நான் வச்சுக்கோங்க. 0 1, இதுக்கு பேஸ் வந்து 8, ஓகேங்களா? இதில் 0 1, இதுக்கு பேஸ் வந்து 10. இது ஹெக்ஸாடெசிமலோட அது வந்து 0 1, பேஸ் வந்து 60, சரிங்களா? இப்படி தான் இருக்கும், சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வீடியோ லென்த்து ரொம்ப அதிகமாக போகும். ஸோ நீங்கள் அந்த பேசிக்கான விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஓகே, கீபோர்டுக்கு வந்து ஏங்கிற கேரக்டருக்கு ஒரு 8ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. சரி, இது ஏக்கு வந்து இந்த 8ங்கிற வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஏயோட வேலை 8 கிடையாது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணுமே தவிர எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அதால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அதுக்காக ஸ்டாண்டர்டாக கிரியேட் பண்ணது மட்டும் தான் ASCII டேபிள். இந்த டேபிளில் என்ன இருக்கும்னா, கம்ப்யூட்டரில் இருந்த எல்லா கேரக்டரும் எல்லா நம்பர்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதில் ஏங்கிற கேரக்டருக்கு ஈக்குவலான வேல்யூ வந்து 8 அப்படின்னு உள்ள வச்சுருந்தாங்கன்னா இது டெசிமல், சரிங்களா? இது டெசிமல் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஸோ இது வந்து டிஜிட்டாக இருக்கிறதுனால டெசிமலில் நோட் பண்ணியிருப்பாங்க. பைனரியாக இருந்தால் 10010 இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு வேளை சப்போஸ் ஏக்கு 8 அப்படின்னு இருந்துச்சுன்னா முதல்ல வந்து இந்த கீபோர்ட்லேருந்து வந்த இன்புட்டு என்ன செக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட்லேருந்து வந்த இன்புட்டு ஏன்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆஸ்கி டேபிளில் செக் பண்ணும். ஓகே, அந்த ஆஸ்கி டேபிளில் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆஸ்கி டேபிளில் ஏக்கு டெசிமலில் 8ங்கிற ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை அப்படியே அதில் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ஆன் ஆஃபில் பைனரியில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். சரி, ஓகே, அதை எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 3 4 5 6 7 8 சரிங்களா? இதில் 8 பின் இருக்குது. சரிங்களா? ஸோ 16 பிட் ப்ராசஸர், 32 பிட் ப்ராசஸர் அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்கள. ஸோ இந்த பின்னை பொறுத்து தான் அந்த ப்ராசஸரோட வேல்யூ வந்து அப்படி சொல்லுவாங்க. இது 32 பின் இருந்துச்சுன்னா 32 பிட் ப்ராசஸர், 64 பின் இருந்துச்சு 64 பிட் ப்ராசஸர். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட் சைட்லேருந்து தான் வேல்யூ வந்து ஆரம்பிக்கும், லெஃப்ட் சைட்லேருந்து வேல்யூ ஆரம்பிக்காது. ஸோ அது ஏன்னு சொல்கிறேன். இப்போ ஏயை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண பட்டனை கிளிக் பண்ணோடனே அது ஆஸ்கி டேபிளில் செக் பண்ணுவோம். ஆஸ்கி டேபிளில் செக் பண்ணும்போது டெசிமல் வேல்யூ 8 இருக்கும். அந்த 8 வேல்யூ வந்து இந்த ப்ராசஸரில் டேரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதில் ஒரு கன்வர்ஷன் நடக்கும். என்ன கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா, பைனரின்னு ஒரு கன்வர்ஷன் நடக்கும், டெசிமல்லேருந்து பைனரி. ஸோ பைனரியில் இருந்தால் மட்டும்தான் ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ 8ங்கிறத வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன்? இப்போ யோசிச்சு பாருங்கள். 8 0 1 2 3 இதில் எல்லாமே இருக்குது. இதில் வந்து கீழே எல்லாமே பேஸ் 1 × 2 பைனரியில் கன்வெர்ட் பண்ணால் 2 பேஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம 2ன்னு யூஸ் பண்ணுறோம். 2 இது சின்ன எக்ஸாம்பிள் தான். 2 இதுக்கு எல்லாமே இடத்துல ப்ளஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 0 × 2 சரிங்களா? இது வேல்யூ வந்து 0. இப்போ இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா, 2 first one 2 plus second one 2 plus third one 2 plus fourth one 0. நமக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூ வந்து நமக்கு தேவை வேண்டாம். இதை நம்ம 0லே வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இந்த ரெண்டு வேல்யூமே 0ல மாற்றிக்கலாம். எதுக்காக இதை 0ல மாற்றலான்னு நான் சொல்கிறேன்னா, இதில் 2 இருக்குமா, 2 × 2 4 2s are 8. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு 8 கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம வேல்யூ வச்சுருந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு 8ங்கிற வேல்யூ கிடச்சிடும். அப்போ இது எப்படி இருக்குன்னா 1 0 0 0. அப்போ எனக்கு இந்த இடத்துல மேலே 3 அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 8 எனக்கு கிடச்சிருமா? இந்த இடத்துல எனக்கு வேல்யூவெல்லாம் தேவை வேண்டாம். அப்போது இதில் மொத்த வேல்யூமே 8ன்னு வந்துடுமா? ஸோ அப்போ பைனரி கன்வர்ஷன் நடந்துருச்சா? நடந்தோடனே இங்கே என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வேல்யூ பாஸ் ஆகும் 0 0 0 1. மற்ற எல்லாமே 0 0 0 0 தான் பாஸ் ஆகும். சரிங்களா? இப்போ பாஸ் ஆகும்போது என்னென்னா, கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்ணும்போது இதோட பின்னோட வேல்யூ இந்த இதில் மட்டும்தான் டேட்டா சிக்னல் ஆகும். இதில் லாஜிக் கேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோவில் வந்து கரண்ட்டெல்லாம் வருது. இதில் வரலன்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது மெமரிக்கு போகும். சிப்பில் போயிட்டு எல்லாமே ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த டிஜிட்ஸ் எல்லாமே அந்த ஆஸ்கி டேபிளோட டிஜிட்டில் வந்து செக் பண்ணி கம்பேர் பண்ணும். ஓகே, இது வந்து கரெக்டான வேல்யூ தான், எந்த பிரச்சனையும் இல்லை, கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டேரெக்டாக அந்த பைனரி வேல்யூவை கொண்டு போய் நேராக வந்து நம்ம டிஸ்பிளேல ஷோ பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணணும்னா, மறுபடியும் டெசிமலுக்கு மாற்றும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே டெசிமலுக்கு மாற்றும். அப்போ ஆஸ்கி டேபிளை மறுபடியும் கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூ 8ங்கிறது இருக்கும். ஸோ அதை கொண்டு போய் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் இந்த ஏங்கிற கேரக்டர் வந்து அந்த ஆஸ்கி டேபிளில் 8ங்கிற வேல்யூவோட மேட்ச் ஆகி நமக்கு ஏங்கிற கேரக்டர் வந்து டிஸ்பிளேயில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் பேசிக் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.